ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா பார்ட்டிஸ் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வயநாடு போயிருந்தோம். ஸோ அதோட ட்ரெயின் ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோழிக்கோடு வந்து நாங்கள் போயிட்டோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸில் வயநாடு போய் சேர்ந்தோம். ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிலோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் வந்துட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ தான் போயிட்டு என்ன பிளாட்ஃபார்ம்ன்றதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கோடுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வயநாடுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நான் வீடியோ போட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை அது கண்டிப்பாக ஃபுல்லாக வரும். அதுதான் நானும் சொன்னேன். எப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுல, மழை பெய்யுது வெளியே. கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்பா பசி. ஆமா, நின்றுச்சு. தூரல் போட்டோம். குளிர்தா? டைம் வந்து 6:45 ஆகுது. கிளைமேட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்கே இது காட்பாடி தாண்டி லத்தேரின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி வந்திருக்கோம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் தெரியல. அடுத்த ஸ்டேஷன் என்னன்னு பார்க்கலாம். மசால் தோசை ஃபர்ஸ்ட், சப்பாத்தி, இப்போ மசால் தோசை. முடியலையோ? சாம்பாரா? என்னது அது?
சாம்பார் தான். சாம்பாரா? இது வந்து 50 ரூபாய் இந்த ஒரு பேக்கெட். ஒரு தோசை தான் நினைக்கிறேன். எப்படி இருக்கு? பசிக்கு ஓகேவா? காய்ஸ், நாங்கள் ஈரோடு ஜங்ஷன் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி சேலமில் இருந்தோம். அப்போ வீடியோ எடுக்க முடியல. அப்போது கொஞ்சம் நாங்கள் தூங்கிட்டதுனால வீடியோ எடுக்க முடியல. இப்போ நாங்கள் ஈரோடில் இருக்கோம். அம்மா எங்கே இருக்கோம்? ஈரோடு வந்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி. இல்லை காய்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோன்னா திருப்பூருக்கு வந்திருக்கோம். டிஸ்ட்ரிக்டில் நான் வந்ததில்லை. ஈரோடு, சேலம், திருப்பூர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். உடனூர்னு ஏதோ ஒரு ஊர். காய்ஸ், நாங்கள் பாலக்காடு வந்துட்டோம். இப்போ வந்து டைம் 1 o'clock ஆகுது. 2 hours இருக்கும். 3:30 தான் நாங்கள் இறங்குவோம் கோழிக்கோடு. இப்போ வந்து 1 o'clock பாலக்காடு ஜங்ஷன் ட்ரெயின் நிற்குது. காய்ஸ், கோழிக்கோடு வந்துச்சு. நாங்கள் இறங்க போகிறோம் இப்போது. லாஸ்ட் டைம் வந்து 3 o'clock நாங்கள் இறங்கிட்டு பண்ணோம். கோழிக்கோடில் கால் வச்சாச்சு. கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன் 3 o'clock. சரி, இப்போ நம்ம வந்து பஸ் பிடிக்கணுமா? வயநாடுக்கு வந்து பஸ் பிடிக்கணும். இப்போ பஸ்ஸு எப்படி அவைலபிளாக இருக்குமா தெரியல. பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறமா ரூம் எடுத்துகிட்டு அப்புறமா தான் நான் போய் தூங்கணும். நான் தூங்கவே இல்லை. ஒரு ஃபுல்லாக தூக்கம் தான். எனக்கு தூக்கமே இல்லை. இதான் நாங்கள் வந்து ட்ரெயினு. என்னமோ தேடுறாரு, என்னதுன்னு தெரியல. எப்படி வெளியே போகணும்னு சொல்லிட்டு. Dr. M.G. Ramachandran Central Railway Station, Mangalapuram Superfast Express, platform क्रमांक 4 पर आ चुकी है. For the kind attention of passengers, train number 1, 2, 6, 8, 5, புரட்சி தலைவர் டாக்டர் M.G. பிளாட்ஃபார்மில் நடந்து போயிட்டுருக்கேன். எஸ்கலேட்டர்லாம் இருக்குது, நல்லா இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில். முன்னாடி போகிறவர் தான் வந்து அட்ரஸ் சொல்கிறாரு எங்களுக்கு எப்படி போகணுன்ட்டு. बीच कोई बीच का सुना कोई बीच கைஸ், நாங்கள் ஆட்டோவிலேருந்து இறங்கிட்டு இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸில் போகணும் வயநாடுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெளியே வந்த உடனே பஸ்ஸுக்கு ஏற முடியாது. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி 1 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், அங்கேருந்து இங்கே வந்து பஸ்ஸுக்கு வந்து ஏறணும். பஸ்ஸில் இருந்து எவ்வளோ நேரம் ட்ராவலுன்னு சொல்லிட்டு இனிமே தான் நம்ம பார்க்கணும். இதுதான் பஸ் ஸ்டாப்.
இது வந்து கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்பா, ப்ரைவேட் பஸ் ஸ்டாப் வந்து அந்த சைடில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப். இந்த பஸ்ஸில் தான் போகணும் சுல்தான் பத்தேரி. ரிவர்ஸில் போகும்போது அங்கே மணி இருக்குல்ல, ஸோ இது வந்து இப்போ அடித்தாங்க. அதுக்குள்ளே நான் வீடியோ எடுக்கல, அதனால் இப்போ எடுத்து சொல்கிறேன். இங்கேருந்து அப்படியே ரோப் பின்னாடி வரைக்கும் போகுது, கண்டக்டர் கிட்ட வரைக்கும். டைம் வந்து 3:28 ஆகுது. பஸ் வந்து எடுத்துட்டாங்க. இங்கே கோழிக்கோடு பஸ் ஸ்டாப்ல இருந்து எடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வந்து சுல்தான் பத்தேரி அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு நாங்கள் போக போகிறோம். அங்கேருந்து தான் வயநாடுக்கு போகலான்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் கூட வந்து ஒருத்தர். ஸோ 1 hour ட்ராவல் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது ட்ராவல்ன்ட்டு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.